சர்வகாரியம் ஜெயம் தேவி அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இறைவன் மாற்றி மாற்றி கொடுப்பான். இந்த கெட்ட நேரம் எவ்வளோ வருடங்கள் இருக்குது? அதாவது இறைவன் படைப்புல எல்லாருக்கும் நம்ம ஒண்ணுதான். நேரங்கள் கெட்டது நல்லது எல்லாருக்குமே இருக்கிறது ஒண்ணுதான். ஆனா நீங்க எப்படி அதை யூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கிறது. அவ்வளோ பாடங்கள் படிச்சிடும். அந்த பாடங்கள்ல கெட்டதுன்னு தெரிஞ்சோம்னா அது அழகா எப்போ ஒருத்தன் ஒதுங்குறானோ அப்போதான் கெடுத்து விட்டு வெளியே வருவான். இது அனுபவங்கள்ல தான் கற்றுக்க முடியும். நிறைய பேர் இருக்காங்க நமக்கு முன்னாடி அனுபவசாலிகள், நிறைய வரலாறுல நிறைய படிக்கிறோம். அதெல்லாம் நம்ம ஒரு நாளும் வாழ்க்கையில் டெய்லி நம்ம நினைச்சோம்னா இதெல்லாம் போய் சக்ஸஸ் மட்டும் நமக்கு தெரியும். இன்னி வரைக்கும் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் மறக்கவே முடியாத ஒரு 4-5 நண்பர்கள் இருப்பாங்க. அது மாதிரி யாராவது இருக்காங்க? அதாவது வாழ்க்கையில் நிறைய நண்பர்கள் நான் பார்த்துருக்கேன். ஆனால் எல்லா நண்பர்களும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நண்பர்கள் தான். சின்ன வயசுல இருந்தே அப்படியே டச்சில் இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்படும் பொழுது என் கூட பாக்ஸில் இருந்தவங்க வரைக்கும் இன்னைக்கு வரையும் என் கூட டச்சில் இருக்காங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னைக்கு நான் உதவி பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்குலாம் நான் உயிரை பறந்தாலும் நான் சேரும் இடம் என்னுடைய எங்கே சேர்ந்தோம் அங்கே தான். மேலே பறக்கலாம், திருப்பி கீழே தானே வரணும். அதில் நான் கீழே இருந்து சிந்திக்கிறேன். பறக்க நினைச்சா கூட திருப்பி இங்கே வருவேன். இந்த இடத்துல தான் நான் இன்னைக்கு வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன். அந்த நண்பர்களை என்னைக்கு நான் மறக்கலை. என் வாழ்க்கையில் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டனோ இன்றைக்கு வரைக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே அதை மட்டும்தான் நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். சூப்பர். நான் மித்ரான்ற கம்பெனி நண்பர்களை வச்சு, நான் சிறு வயது நண்பர்களை இன்றைக்கு நினைக்கிறதுனால அந்த மித்ரான்ற பேரை வச்சேன். அது நண்பர்கள் நடத்தும் கம்பெனி அப்படின்றதான் அது எனக்கு தெரிஞ்ச இல்லை. அப்படி தான் நீங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க மாதிரி ஒருத்தருக்கும் ஒன்று கொடுத்துருக்கேன். ஒரு போஸ்டிங். இதை எப்படி இந்த கம்பெனிகளை நாங்கள் கொண்டு வரோம்? ஃபர்ஸ்ட் மித்ரா குரூப் ஆஃப் கம்பெனி. இந்த கம்பெனியில் 6 கம்பெனி உள்ளது. இதில் மூச்சண்டோஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. மித்ரான்றது அட்வர்டைஸ்மெண்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், ஃப்ளார் ப்ரொமோட், மார்க்கெட்டிங், லேண்ட் ப்ரொக்யூர் பண்ணுறது, ஆக்ஷன் போகிறது, இப்படி பலது அதில் இருக்கும். அதுக்கப்புறம் மித்ரா டைம்ஸ் இந்த புக்கு. இந்த புக்கில் முன்னேறதுக்கு மோட்டிவேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்துக்கு உண்டான இந்த பத்திரிகை. இந்த பத்திரிகை படிக்கிறவங்க மாதம் எனக்கு 300 பேர் வாசகர்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. எனக்கும் கொடுங்க, இந்த பத்திரிகை நல்லா இருக்கு அப்படி கேட்டு வாங்கி தான் இது வரைக்கும் இந்த பத்திரிகை படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பத்திரிகை நோக்கமே இதை பார்த்து பல பேர் மாறணும். என்ன மாதிரி அவமானத்தை சந்தித்தவர்கள்லாம் இந்த பத்திரிகையை படித்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வெற்றி வரும். ஏன்னா அப்படி தான் ஒரு வார்த்தைகளும் உங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இந்த பத்திரிகையில் இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பத்திரிகை. யாரையுமே கொச்சப்படுத்தாமல் நமக்கு என்ன தேவையோ உங்கள் பத்திரிகையாக மித்ரா டைம்ஸை நடத்தலாம்.